அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 16/8/2024, ஏகாதசி திதி காலை 9:40 வரை. அதன் பிறகு துவாதசி திதி, மூலம் நட்சத்திரம் நண்பகல் 12:41 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், கீழ்நோக்கு நாள். அமிர்த யோகம் நண்பகல் 12:41 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், கடகத்தில் சூரியன். இன்று என்ன விசேஷம்? இன்றைய விசேஷம் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஸ்ரீ லட்சுமி பூஜை செய்ய, புத்தகங்கள் வெளியிட, தங்க ஆபரணங்கள் மற்றும் மின்சார சாதனங்கள் வாங்க, மருந்துண்ண, பத்திரிகை தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு ரோஜா செடி மாதிரி. முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும். முள்ளை கண்டு பயந்து விடாதே, மலரை கண்டு மயங்கி விடாதே. ஆமாங்க, வாழ்க்கைன்னா ரெண்டுமே கலந்துருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு, சந்தோஷம்னா உடனே துள்ளி குதிக்கிறதோ, சங்கடம்னா மூளையில் போய் முடங்கி போகிறதோ உங்ககிட்ட கிடையாதுங்க. எல்லாம் நல்லது தான், எல்லாம் கடந்து போகும், இதுவும் நல்லது தான் அப்படின்னு வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம் ஒரு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். பணப்புழக்கமும் இன்னைக்கு அருமையாகவே இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவியும் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கல்மணம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஆனால் அனைவருமே ஏதேனும் யாரேனும் ஒருவரால் கல்மனதாக்கப்பட்டவர்களே. ஆமாங்க, கல்மனசு உடையவங்க அப்படின்னு நாம் யாரையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க அவங்க மனசை கல்லாக்கி அவங்க மனசை புண்ணாக்கி இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் மனசில் எது இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுவோம், எல்லார்ட்டையும் நல்ல விதத்தில் பழகுவோம், எல்லார்கிட்டையுமே இயல்பாக நடந்துப்போம்னு சொல்லி எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் சமாதானமாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும்
இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:41 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:41 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைக்கு இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களை யாருமே சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க கூடாதுங்க. நீங்கள் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளே இறங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மொபைல் ஃபோனில் பேசிட்டு போக வேண்டாங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திடாதீங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் ஏதோ ருசிக்கு ஆசைப்பட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு நோவுதுன்னு சொல்ல வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா வெற்றி அடையலாங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எவ்வளவு பெரிய நல்ல பண்பும் கோபத்தால் அழிக்கப்படுகிறது. ஆமாங்க, ஒருத்தவங்க பெரியவங்களாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், எப்போ நாம் போய் கேட்டாலும் உதவிகள் செய்யக்கூடியவராக இருக்கலாங்க. இருந்தாலும் என்ன ஒன்றுங்க, அவர் திடீர்னு கோவப்படுவாருங்க. கோவப்பட்டு எதையாவது பேசிடுவாருங்க. அதை நினைக்கும் போது தாங்க சங்கடமாக இருக்குது அப்படின்னு நல்லவர்கள் கூட ஒரு சிலர் கோபப்படுறதுனால அல்லவர்களாக பார்க்கப்படுகிறதுங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கோபத்தெல்லாம் தூரமாக தூக்கி போட்டுட்டு அந்த கோபப்பட்டதுனால எவ்வளவு கொடுமைகளை சந்திச்சிருக்கோங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே நேரத்தில் பையில 10 ரூபா கூட இல்லாமல் பெரிய சொத்தை விலை பேசி இருக்கிறோம். 2 மாதம் டைம் வாங்கியிருக்கிறோம். அதுக்குள்ளார நாம் அந்த பணத்தை கொடுத்து நாம் அந்த இடத்த வாங்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் இருந்துன்னு இருக்குதுங்க. நாளையிலேருந்து சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான அளவுக்கு பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருங்க. நண்பர்களாலும் சில உதவிகளும் கிடைக்குங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களாலும் ஆதாயம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதையும் சாமர்த்தியமாக சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, 2 மொழிகள் தெரிந்தவர் 2 மனிதர்களுக்கு சமமாகிறார். ஆமாங்க, மொழிகள் எத்தனை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பலம்தாங்க. 10 நாள் ஒரு நாட்டில் இருந்தாலும் அல்லது வேறு மாநிலத்தில் இருந்தாலும் அந்த நாடு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழியை தெரிந்து வைத்து கொண்டு அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து ஊரோடு ஒத்து போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன
சொல்ல காப்பாற்றுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி வேலையாட்கள் புதுசாக வந்து சேருவாங்க. பழைய சிக்கல்கள் எல்லாமே இன்றைக்கி தீருங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் கூட ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பொதுவாகவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திடீர்னு உங்களை யாராவது புகழ்ந்து பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா புகழ்ந்து பேசி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு புகழ்பெற்ற பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்பம் ஓரிடத்தில் நிலைத்து நிற்பதில்லை, அது சிறகடித்து பறந்து போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்பத்தை தனக்குள்ளேயே வைத்து கொள்ளாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து எப்போதும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வலுவான இடத்துல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மனசுக்கு பிடித்தமான நெருக்கமான பழைய நண்பர்கள் உறவினர்களிடமும் இன்றைக்கி மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார நாளையிலிருந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த ஒரு மாத காலமாக இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஆனால் வேலையாட்களை தான் நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது சங்கடமாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் அது மாதிரிலாம் இருந்து சோகமாக இருக்காதீங்க. கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. ஆரோக்கியமான விவாதங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தகுதியில்லாதவர்களை புகழ்தல் கள்ளச்சந்தையில் ஒரு பொருளை விற்பதற்கு சமமாகும். ஆமாங்க, தகுதியானவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள அருமையாக பாராட்டி பேசுவீங்க. ஆனால் தகுதி இல்லாதவர்களை பாராட்டி பேசுவதற்கு கையூட்டாக உங்களுக்கு பணம் பொருள் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தகுதி இருந்தால் நானே பேச போகிறேங்க, தகுதி இல்லாதவங்களை எப்படிங்க நாம் புகழ்ந்து பேச முடியும்னு நேருக்கு நேராக நெத்தியடியாக சொல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க.
உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரமாகி 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் புதனுடன் யோகாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வாஸ்துப்படி அமையக்கூடிய வீடும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வருஷக்கணக்கில் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனதெல்லாம் இனிமேல் ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும். ஆனால் நியாயமானதாகவே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நாம் சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த காசில் ஒரு வீடு ஒரு சொத்து வாங்கி உட்கார்ந்தோம்னா அது ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் குறுக்கு வழியில் வந்த காசில் வாங்கிறது எதுவுமே நிற்காது நிலைக்காதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்துன்னு இருக்கிற தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நாம் பணத்தை கொடுத்துட்டு 4 பேருக்கு பதில் சொல்லிட்டு அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கோம். ஆனால் வாங்கினவங்க என்னமோ ரொம்ப கம்பீரமாக இருந்துட்டுருக்காங்க. அவங்க பின்னால் நாம் ஓட வேண்டியதாக இருக்குது. ஏதோ அவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்குகிற மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட நாம் கடன் வாங்குகிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி ஒரு சிந்தனை மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. இனிமேல் யார் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது. செய்து செய்து நாம் சீரழிஞ்சது போதுங்கிற மாதிரியும் சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? 8ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இன்றைக்கி விலகுங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கும். பரவாயில்ல, பொறுப்பான வேலையாட்கள் கிடச்சிருக்காங்கங்கிற நிம்மதியும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் 11ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுடைய திடீர் திருப்பங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தவறாக பேனா எழுதினாலும் எல்லோரும் காகிதத்தைத்தான் கிழித்து போடுகிறார்கள். அது மாதிரி யாரோ ஏதோ பண்ண தப்பெல்லாம் நாம் பண்ணதான் நினச்சி நம்ம மேலே எல்லாரும் கோபமாக இருக்காங்களேன்னு சில நேரங்களில் காரண காரியம் புரிந்து கொள்ளாமல் தனித்து அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். வேலையாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்களே நேரடியாக இறங்கி பல வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை, மெய் சொல்லி கெட்டாரும் இல்லை. ஆமாங்க, பொய் சொல்லிட்டு தெரிகிறவங்க அந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் ஜெயித்தவங்க மாதிரி தெரியுங்க. ஆனால் அடுத்தடுத்த காலம் வரும்பொழுது தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் ஆபத்துகள் எல்லாமே இருக்குங்க. உண்மை சொல்கிறவங்க அந்த நேரத்தில் அடுத்தவங்க முன்னால் வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் காலம் போக போக உண்மை சொன்னவங்க சமூகத்தில் நிலைச்சி நிற்கிறதையும் பார்க்க முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாய்மையே வெல்லும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மூலம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:41 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் நண்பகல் 12:41 பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மற்றபடி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பணப்புழக்கமும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்களை பற்றிய விமர்சனங்கள் வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிட்டு தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. ஏன்னா லாபம் கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அடுத்தவங்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சிப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். அதனால் விவாதங்களில் பெருசாக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. ஆமாங்க, நாம் ஒரு இலக்கோட, நாம் ஒரு நோக்கத்தோட, நாம் ஒரு லட்சியத்தோட எல்லாத்திலையுமே நம்ம முயற்சி பண்ணிட்டுருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற நாம் ஜெயிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்முடைய இலக்கை நோக்கி நாம் வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதாங்க உண்மையான அர்த்தம். அதனால தாங்க சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய லட்சியங்களோடு வாழ்க்கையை தொடங்கியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால என்ன தான் பணம் வந்தாலும் எதுவுமே தங்க மாட்டேங்குது, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு ஒரு வித பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மறைமுக பணவரவு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விளக்கின் அடியில் படிந்திருக்கும் இருள் யாருக்கும் புரிவதில்லை. சிரிப்பின் அழகில் சிதறி கிடக்கும் சோகங்கள் யாருக்கும் புரிவதில்லை. ஆமாங்க, நீங்கள் ஒரு புரியாத புதிராகவே இருப்பீங்க. விளக்கு நல்லா எரியுது, அதை பார்க்கும்போது எல்லாரும் விளக்கு எப்படி பளிச்சுன்னு எரியுது பார் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த விளக்குக்கு கீழே ஒரு இருட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கிற சிக்கல்களை எல்லோருக்கும் தெரிவிக்காமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று அமைதியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் ஆரம்பமாயிடுச்சுங்கிற மாதிரியான சந்தோஷமும் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பெரிய தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அடைகள் இருக்கக்கூடிய நகைகளையும் இன்றைக்கி நீங்கள் மீட்டெடுப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆமாங்க, எத்தனை சோகங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் மனசை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மனம் தளர்ந்து போயிட மாட்டீங்க. இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வலம் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை அவங்க எதிர்பார்த்த கல்வி பிரிவில் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால சின்னதாக இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக
பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டுவீங்க. சூரியனுடைய போக்கு நாளையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறுது. அதனால் எல்லா வகையிலும் நாளையிலேருந்து வெற்றிகரமாக நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த அந்த சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க, மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்ப்புகள் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி நம்முடைய இல்லங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். ஸ்ரீ மகாலட்சுமி விரதம், ஸ்ரீ வரலட்சுமி விரதம், ஸ்ரீ வரலட்சுமி நோன்பு இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. வரலட்சுமி அப்படிங்கிறது தான் வரம் தரும் லட்சுமியாக இன்றைக்கி நம்மளை தேடி வராங்க மகாலட்சுமி. அதனால தான் இன்றைய நாள் வரம் தரும் லட்சுமி நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. இன்றைய தினத்தில் நாம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாமே படிக்கலாங்க. அதன் மூலமாக நமக்கு மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் சேருங்க. மகத நாட்டிலே சாருமதி அப்படிங்கிற பெண்மணி தன்னுடைய கணவர்லேருந்து உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே உதவி செய்துட்டு இருந்தாங்க. வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, விருந்தோம்பல் செய்கிறது, விருந்தளிக்கிறது, அதே மாதிரி சிலதெல்லாம் பரிசு பொருட்கள் தர்றது. யார் வந்தாலும் அந்த தயாள மனதோட ஒரு வித்தியாசம் பார்க்காம, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் பார்க்காம உதவுனாங்க. அவங்கள்ட்ட மகாலட்சுமி இரவு கனவிலே தோன்றி உன் இல்லத்தில் நான் வசிக்க வருகிறேன்னு சொன்னாங்க. அப்போது நாம் நல்ல மனசோட மற்றவங்களுக்கெல்லாம் உதவக்கூடியவங்களாக பணம் காசு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, பசியோடு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது, கஷ்டத்தோடு வர்றவங்களுக்கு ஆறுதல் தர்றது, இந்த மாதிரி நாம் செய்ய செய்ய நம்முடைய வீட்டை தேடி நிச்சயமாக மகாலட்சுமி வருவாங்கங்க. மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா நன்மையும் சேரணும்னா நாம் சிரித்த முகத்தோட தயாள மனசோட அப்படி இருந்தாலே போதுங்க. அஷ்டலட்சுமிகளும் இன்றைக்கி வரம் தரக்கூடிய நாள் இந்த அற்புதமான வரலட்சுமி நோன்பு திருநாள். அதனால தான் இன்றைய தினம் மகாலட்சுமியை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நாம் என்ன விரும்பி வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு தருவாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திர பிரகாரம் இன்றைக்கி எந்தெந்த நேரத்தில் நாம் நோன்பு அனுசரிக்கலாம், ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை செய்யலாம் அப்படின்னு உத்தர காலாமிர்தம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது மகாகவி காளிதாசர் எழுதிய உத்தர காலாமிர்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகள் ஸ்திர ராசி. ஸ்திரம்னா உறுதியான ராசிகள். இந்த ராசி இந்த லக்னம் நடக்கிற நேரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக அவங்க நம்ம வீட்டில் பர்மனெண்ட்டாக உட்காந்துருவாங்க. அது எந்தெந்த நேரம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ரிஷப லக்னம் நள்ளிரவு தான் வருது இன்னைக்கு. அதனால் அந்த நேரத்தில் நம்ம செய்கிறத விட அதுக்கு அடுத்தது இப்போ இருக்கிற லக்னம் அதாவது சிம்ம லக்னம், அது காலையில் 8 மணி 19 நிமிஷத்தோட முடிஞ்சு போகுது. அடுத்தது உச்சி காலத்தில் அதாவது நண்பகல் 12 மணி 20 நிமிடத்திலிருந்து 2 மணி 30 நிமிடம் வரைக்கும் விருச்சிக லக்னத்தில் நாம் ஸ்ரீ மகாலட்சுமி நோன்பு விரதம் இருந்து அதெல்லாம் இறைவனை கும்பிடலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் எது? அதான் இந்த நேரத்தில் நாம் மகாலட்சுமியை வணங்கினோம்னா நிச்சயமாக அவங்களுடைய அருள், அவங்களுடைய ஆசி, அவங்களுடைய வரம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரமாகிய இன்றைய தினம் மாலை நேரம், அதாவது மாலை 6 மணி 34 நிமிஷத்திலிருந்து இரவு 8 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தில் நாம் அது அற்புதமான லக்னம். அதான்
வந்து கும்பலக்னம். அந்த நேரத்தில் வந்து நாம் இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு எல்லா வகையிலுமே அஷ்டலட்சுமி யோகங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், அதுக்கடுத்து பால் பாயாசம், கேசரி, அது மாதிரி நிச்சயமாக இனிப்பு பொருள், இனிப்பு உணவு ஏதாச்சும் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி தேவியை வழிபடணும். அதே மாதிரி நம்ம வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் இன்றைய தினம் மாலை 6:34 இரவு 8:20 வரைக்கும் உள்ள அற்புதமான அந்த ஸ்திர லக்ன நேரத்திலே எல்லாம் அல்ல ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நினைத்து வணங்குவோம். தீர்க்க சுமங்கலி யோகத்தையும், திருமண யோகத்தையும், குழந்தை பாக்கியத்தையும், வற்றாத செல்வத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வரலட்சுமி நோன்பு திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் அஷ்டலட்சுமி யோக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.